சுமதி, ஏன் சுமதி உங்கள் அப்பா வந்துட்டு போனதுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருக்க? ஏதாவது பிரச்சனையா சுமதி? உண்மைதான் பிரியாக்கா. அப்பாவை நினச்சி தான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரியாக்கா. அப்பாவை பார்த்துக்க தான் யாருமே இல்லையே. இந்த ராதா வந்தாவாவது பரவாயில்ல, அவளும் வீட்டு பக்கமே வரமாட்டா. அப்பாவுக்கு என்ன சுமதி? திடீர்னு ஏன் அப்பாவை நினச்சி இப்படி கவலைப்பட்டுட்ருக்க? அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல பிரியாக்கா. இப்போ அடிக்கடி போய் டாக்டரை பார்க்குறாராமா. டாக்டர் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்பா என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்பா போய் பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது பிரியாக்கா. என்ன சுமதி நீ சின்ன பிள்ளை மாதிரி இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்ருக்க? போய் அத்தைக்கிட்ட சொல்லு, உடனே அனுப்பி வைப்பாங்க பாரு. ஏன் பிரியாக்கா, உங்களுக்கு அத்தையை பற்றி தெரியாதா என்ன? நான் குழந்தை உண்டாயிருக்கும்போது எவ்வளோ அழுது கேட்டேன், என்னை ஒரு 2 நாளாவது எங்கள் அப்பா வீட்டில் விடுங்கன்னு. உனக்கு என்ன அம்மாவாக இருக்குன்னு கேட்டு இருக்க வச்சவங்க பிரியாக்கா அவங்க. அப்பா நல்லா இருக்க காலத்திலே விடலை. இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் சுத்தமாக நாங்கள் அனுப்பவே மாட்டாங்க பிரியாக்கா. அம்மா, சுமதியும் கனியும் உங்களை நம்பிதாம்மா நான் வீட்டில் விட்டுட்டு போகிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட பார்க்க முடியலம்மா. அவ்வளோ வேலை இருக்குமா. ஏன்பா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா என்ன? என் மருமகளையும் என் பேத்தி எனக்கு பார்த்துக்க தெரியாதா? என்னப்பா நீ? அதுக்கு இல்லைம்மா, போஸ்டிங் கிடைச்சதுலேருந்தே இப்போ கொஞ்சம் ஓவராக ப்ரெஷர் இருக்குமா. ஸ்டேஷனில் நிறைய கேஸு அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேம்மா. அதனால தான்மா வர வர எனக்கே ஏன்டா இப்போ இந்த வேலையில் சேர்ந்தோன்னு இருக்குமா. அன்பு, ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டவங்க தான்ப்பா இந்த உலகத்தில் அதிகம். ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. நீ சின்ன வயசுலேருந்து கண்ட கனவு இப்போ உனக்கு நனவாகி இருக்கு. நீ அதை மன திருப்தியோடையும் மன மகிழ்ச்சியோடையும் செஞ்சு பாரு. உனக்கு இந்த சலிப்பு வராதுப்பா. சரிங்கம்மா. அன்பு, அம்மா சொன்னது என்னைக்கும் மனசில் இருக்கணும், சரியாப்பா? நேற்று காலையில் வந்தவனி, இப்போ தான் வந்திருக்க வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் போய் தூங்குப்பா போ. என்னடி நூறு, முன்னெல்லாம் அடிக்கடி வந்து மாமி மாமின்னு எட்டி பார்ப்ப, இப்போ ஆளவே காணோம். வெளியே வந்தாவே அந்த ஆள் சண்டை போடுறாரு மாமி, அதனால தான் எங்கேயும் வரதில்லை. அப்புறம் ஏண்டி சண்டை போடுறான்னு தெரிஞ்சு இங்கே வந்திருக்க? மாமி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதனால தான் அடிச்சு பிடிச்சி இன்றைக்கி ஓடி வந்தேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? மாமி, ஃபாரின் சம்மந்தம் மாமி. நம்ம பூமாரிக்கு கிடச்சிருக்கு. மாப்பிள்ளை 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. காசு பணத்துக்கெல்லாம் குறையே இல்லை மாமி. நீங்கள் கொடுத்தீங்க பூமாரியை, செல்வாக்கா ஆயிடுவீங்க மாமி. நூறு, இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை நூறு. மாமி, உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்மந்தம் கிடைச்சா லட்டு மாதிரி எடுத்துக்கணும் மாமி. அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் அது இதுன்னு சொல்லாதீங்க மாமி. என்னடி நூறு, என்னமோ நாங்கள் காசை வச்சு தான் பிள்ளைய கட்டி கொடுப்போங்கிற மாதிரி பேசுகிற. மாமி, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரியே பேசாதீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே விக்ரம் அவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணை பிடிக்க சொன்னீங்க. பூமாரிக்கே கிடைக்கிறதில்ல, பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட வேண்டியதானே. நூறு, எதுவும் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நல்ல வேலை இது அணுவோ விக்ரமோ கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அவளுக்கு 19 வயசு தான் ஆகுது. இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான். என்ன மாமி இப்படி பேசுகிறீங்க? கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளை, நல்ல சம்மந்தம், உங்களுக்கெல்லாம் இப்படி கிடைக்காதேன்னு சொல்ல வந்தேன்ல. எனக்கு இது தேவைதான் மாமி. சரி நூறு, உன் வீட்டுக்காரன் தேட போகிறான், நீ கிளம்பு. இதை பற்றிலாம் அப்புறமா பேசிக்குவோம். இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. சரிங்க மாமி, நான் வாரேன். எங்கள் வீட்டு பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்படியே நல்லவளுக மாதிரி நம்மளை குத்தி காட்டி பேசனே வந்துடுவாளுக. நாங்கள் என்னமோ காசு பணத்துக்கு அலையிறதா இவள் நினப்பு. பணம் இருக்குது கோடீஸ்வரன் சொல்லிட்டா பல்ல இழிச்சிக்கிட்டு பொண்ணை கொடுத்துருவோன்னு. இவள் வந்த நேரத்தில் நம்ம ஒரு நாடகத்தையாவது பார்த்துருக்கலாம், விளங்காதவ. எப்படி மாமா? நான் காலையில் தான் நினச்சேன் கோயிலுக்கு போகலான்னு. ஆனால் நீங்கள் ஏதோ வேலையாக இருப்பீங்கன்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக என் மனசில் உள்ளதை கண்டுபிடிச்சி கோயிலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. என்ன பொண்ணு நீ? உன் மனசுல என்ன தோணும் தோணாதுன்னு எனக்கு தெரியாதா? அவன் வேலை விஷயமா போயிருக்கான். சாமியை பார்த்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினச்சிருப்ப. அதுதான் சரி உன்கிட்ட சொல்லாமல் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு எங்கள் அம்மா சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல மாமா, இப்போ தான் தெரியுது. ஏன் பொண்ணு அப்படி? அக்கா என்ன சொன்னாங்க? நான் மனசில் நினச்சதையே நீங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு நிறைவேற்றி கொடுக்குறீங்க மாமா. இதுன்னு இல்லை, எல்லா விஷயமும் நீங்கள் என்னை புரிஞ்சு தான் மாமா நடந்துக்கிறீங்க. பொண்ணு, உன்னை புரிஞ்சுக்காம வேற யாரை பொண்ணு நான் புரிஞ்சுக்க போகிறேன்?
உங்ககிட்ட கோவப்படுவேன், சண்டை போடுவேன், என்கிட்ட நிறைய குறை இருக்கு மாமா. இருந்தாலும் நீங்கள் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறீங்க மாமா. குறை இல்லாத மனுஷன் யாரு பொண்ணு? உன்கிட்ட ஒரு குறைனா என்கிட்டயும் ஒரு குறை இருக்கதான் செய்யும். இதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையை எப்படி பொண்ணு நிம்மதியா வாழ முடியும்? சரி பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் தூங்கு.